வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நெல்லை ஆதீன முதல்வர் பூரணம் அடைந்தார். தமிழர்களின் உரிமையை உறுதிப்படுத்தியே தீருவேன். மே தின பேரணியில் ஜனாதிபதி முழக்கம். பாதுகாப்பு கோரும் தேசப்பந்து. ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. மத்திய வங்கியின் அறிக்கை. பாகிஸ்தான் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களுக்கு தடை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நெல்லை ஆதீன முதல்வர் நேற்று இறைப்பதமடைந்துள்ளார். வடபுலத்து தாயக மக்கள் துயர் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்நேரம் அவரது மறைவிற்கு சமூகத்தின் முக்கிய பலரது இரங்கல் செய்திகள் கிடைத்துள்ளன. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் நேற்றிரவு 9:40 மணியளவில் கொழும்பில் பூரணம் அடைந்தார். சிகிச்சைக்காக கொழும்பு வெள்ளவத்தை கம்பன் கழகத்தில் தங்கியிருந்த நிலையில் இறையடி சேர்ந்தார். சுவாமிகளின் திருவுடல் இன்று யாழ்ப்பாணம் ஆதீனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு மாலை பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல்லை ஆதீனத்தை தோற்றுவித்த முதலாவது குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் 11/4/1981 பூரணத்துவம் பெற்றதன் பின்னதாக நெல்லை ஆதீனத்தின் குரு முதல்வராக வீற்றிருந்து அறமாற்றிய சுவாமிகள் யுத்த காலத்திலும் தன்னாலான பணிகளை சிறப்பாக ஆற்றி வந்தார். அத்துடன் சிறந்த மனிதநேய பண்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் இறுதி கிரியை நிகழ்வுகள் இன்று நெல்லை ஆதீனத்தில் நடைபெறவுள்ளது. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் நேற்றிரவு 9:40 மணியளவில் கொழும்பில் பூரணமடைந்தார். வடபுலத்து தாயக மக்கள் துயர் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்நேரம் அவரது மறைவிற்கு சமூகத்தின் முக்கிய பலரது இரங்கல் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாசாரிய சுவாமிகள் பூரணமடைந்த செய்தி சைவ மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்துமார் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்து குருமார் அமைப்பு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. வடக்கின் ஆன்மீக அடையாளமாக விளங்கிய நெல்லை ஆதீனத்தின் இரண்டாவது குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவகதி அடைந்த செய்தியை அறிந்து மிகுந்த துயருறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். சைவ தமிழ் பண்பாட்டின் பாரம்பரிய தளம் என்ற அடையாளத்தை கொண்ட யாழ்ப்பாணத்தின் ஆன்மீக அருளொளி குன்றா வகையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அறப்பணியாற்றிய சுவாமிகளின் மறைவு இந்த மண்ணில் மாபெரும் இடைவெளி ஒன்றை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தனது இரங்கல் செய்தி குறிப்பில் கூறியுள்ளார். தமிழர்களின் உரிமையை உறுதிப்படுத்தியே தீர்வேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பாமல் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. தேசிய ஒற்றுமைக்குரிய நேசக்கரத்தை தமிழ் மக்கள் நீட்டியுள்ளனர். அவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. எனவே தமிழர்களின் அனைத்து உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும். அத்திபாரமில்லாத நாடொன்றே எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே முன்னோக்கி செல்வதற்கு வலுவான அத்திபாரம் அவசியம். அதற்கான முழு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஊழலற்ற ஆட்சி நடக்கிறது. அதேபோல தேசிய ஒற்றுமை எமக்கு மிக முக்கியம். தேசிய இனங்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லாமல் முன்னோக்கி செல்ல முடியாது. கடந்த தேர்தலின் போது தேசிய ஒற்றுமைக்கான பயணத்தில் எம்மை விட வேகமான ஒரு அடியை தமிழ் மக்கள் முன்வைத்தனர். வடக்கு கிழக்கில் நாம் குறைந்தளவிலேயே அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம். தமிழ் மொழியிலான முழுமையான தொடர்பாடலும் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் வடக்கில் இருந்த
பாரம்பரிய கட்சிகள் மற்றும் தலைவர்களை நிராகரித்து எம் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தனர். இது எதனை வெளிப்படுத்துகிறது? தேசிய ஒற்றுமைக்கான தேவையே அது. எனவே தமிழ் மக்கள் முன்னோக்கி வைத்த காலை நாம் பின்னோக்கி எடுக்கும் வகையில் செயற்படக்கூடாது. அவர்களின் கலாச்சார உரிமை, மொழி உரிமை, பாரம்பரிய காணி உரிமை, இலங்கை பிரஜைகளாக வாழ்வதற்குள்ள அனைத்து அடிப்படை உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும். நாட்டை மீட்பதற்கான இரண்டாம் கட்ட நடவடிக்கை தான் இது. இதனால் செய்யாமல் நாட்டை மீட்டெடுப்பது பற்றி சிந்திக்க முடியாது. வடக்கு கிழக்கில் நாம் குறைந்த அளவிலேயே அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம். தமிழ் மொழியிலான முழுமையான தொடர்பாடலும் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் வடக்கில் இருந்த பாரம்பரிய கட்சிகள் மற்றும் தலைவர்களை நிராகரித்து எம் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்தனர். இது எதனை வெளிப்படுத்துகிறது? தேசிய ஒற்றுமைக்கான தேவையே அது. எனவே தமிழ் மக்கள் முன்னோக்கி வைத்த காலை நாம் பின்னோக்கி எடுக்கும் வகையில் செயற்படக்கூடாது. அவர்களின் கலாச்சார உரிமை, மொழி உரிமை, பாரம்பரிய காணி உரிமை, இலங்கை பிரஜைகளாக வாழ்வதற்குள்ள அனைத்து அடிப்படை உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும். நாட்டை மீட்பதற்கான இரண்டாம் கட்ட நடவடிக்கை தான் இது. இதனை செய்யாமல் நாட்டை மீட்டெடுப்பது பற்றி சிந்திக்க முடியாது. பிரித்தாளும் அரசியலை தோற்கடித்து ஒற்றுமைக்கான அரசியலை மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் காஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார். இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் 1242 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 8.1% அதிகரிப்பாகும். இந்த வருடம் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு 1637 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இது கடந்த வருடத்தை விட 8.6% அதிகரிப்பாகும். வாகன இறக்குமதி தொடர்பாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய வர்த்தமானி வெளியிட்டுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள புதிய வர்த்தமானி வாகன இறக்குமதி மீதான சில கட்டுப்பாடுகளை நீக்கும் வகையில் நிதியமைச்சு புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஏப்ரல் 29 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனூடாக இறக்குமதி செய்யப்பட்டும் பல்வேறு காரணங்களால் விடுவிக்க முடியாமல் துறைமுகத்தில் காணப்படும் பல வகையான கார்களை விடுவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. 1.5 அல்லது 2 மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஹைபிரிட் டொயோட்டா ரைஸ் மற்றும் ஹைபிரிட் நிசான் எக்ஸ்ட்ராயல் புதிய வர்த்தமானி வெளியிட்டதன் காரணமாக இப்போது அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல் இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் வரும் ஏனைய வாகனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்தார். இதேவேளை பதிவு செய்யப்படாத
பயன்படுத்தப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி அனுமதிகளை பெற்று புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களின் வரம்படிகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். குற்றச்செயல்களின் வரம்படிகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். குற்றச்செயல்களின் வரம்படிகள் சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு விவாதம் கடந்த மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்றது. 2வது மதிப்பீட்டை தொடர்ந்து குழு நிலையில் ஆராயப்பட்டது. இதன் பின்னர் 3வது மதிப்பீட்டின் போது குறித்த சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலம் 1வது மதிப்பீட்டுக்காக மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல்களின் வரம்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றது. வவுனியா நகரசபைக்குட்பட்ட காணியில் அமைந்துள்ள தலைமை போலீஸ் நிலையத்தை அகற்றி அந்த இடத்தில் நவீன வியாபார தொகுதி ஒன்று அமைக்கப்படும் என வவுனியா மாநகர சபையில் கோடாலி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்பாளர் சி. கிரிதரன் தெரிவித்துள்ளார். இந்த மக்களின் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், அவர்கள் மாநகர சபையில் தீர்க்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் அப்படி கணக்கு இருக்கின்றது. அவற்றை இலவாக்க செய்து மக்கள் மிக மகிழ்ச்சியாக நகரசபையின் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக செய்வார். அதோடு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்யறதுக்கு இருக்கிறோம். அதுக்கான ப்ரொபோசல்களும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 15 ப்ரொபோசல்கள் கிட்ட நாங்கள் தயாரித்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வேலை முடியாமலும் இருக்கின்றது. அதற்குரிய நிதிகளை பிற இடங்களிலிருந்து எடுத்து அதை அபிவிருத்தி செய்யறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் செய்யும்போது நமது வவுனியா நகரப்பகுதி மிகவும் வர்த்தக மையமாக மாறிக்கொண்டு வந்துள்ளது. மிகவும் நெருக்கடியான நெரிசலான பகுதி. அந்த இடத்தில் நகரசபைக்குரிய காணி இருக்கின்றது. அந்த காணியில் வவுனியா போலீஸ் நிலையம் அமைந்திருக்கிறது. 60 மேற்பட்ட காணி நகரசபையின் காணி, அது போலீஸ் நிலையம் அமைந்திருக்கின்றது. அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வந்தால் அந்த போலீஸ் நிலையத்தை பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் அல்லது போலீஸ் தலைமையகத்துடன் கதைத்து அந்த போலீஸ் நிலையத்தை அதுக்குரிய இடத்தொன்றுக்கு மாற்றி அந்த இடத்தில் அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நன்றாக 4 பக்கமும் வீதிகளால் சூழப்பட்ட போலீஸ் நிலையம், அடுத்த நகரசபை விடுதி. அந்த சதுர பகுதியை பார்த்தா 4 பக்கமும் வீதிகளால் சூழப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் நல்ல பெரிய வாகன திரைப்படம், அதோத்துடன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது கட்டிட தொகுதி ஒன்று அமைக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அப்படித்தான் நமது திட்டம் இருக்கின்றது. தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் வானொலி நிலையங்கள் இந்திய பாடல்களை ஒளிபரப்புவதை நிறுத்திவிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் வானொலி நிலையங்கள் இந்திய பாடல்களை ஒளிபரப்புவதை நிறுத்திவிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 26 பேர் உயிரிழந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே மோதல் போக்கு அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் பாகிஸ்தான் முழுவதும் உள்ள பாகிஸ்தான் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒலிபரப்ப தடை விதித்துள்ளதாக பிபிஏ பொதுச் செயலாளர் ஷஹீல் மஷூத் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைச்சர் அட்ரா தாரர் இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். அவர் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் முடிவை தேச பக்திக்கான எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சோதனையான காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக நிற்கின்றார்கள் என்பதற்கு இந்த பாடல்கள் தடை செய்யப்பட்டுள்ளது சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 100 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 100 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது.
அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் ரியான் ரிகல்டன் அதிகபட்சமாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரோஹித் சர்மா 53 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்த நிலையில் 218 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 117 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் ஜோப்ரா அஜர் அதிகபட்சமாக 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதற்கமைய 2025 ஆண்டுக்கான IPL தொடரில் இருந்து இரண்டாவது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.